ஹாய் கைஸ், சில பேர் என்கிட்ட இந்த லிஸ்ட் ஆட் ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு பைனான்ஸை அப்டேட் பண்ணணும் ப்ரோ, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பைனான்ஸை அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஷார்ட் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட ப்ரொஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் செட்டிங் இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா பைனான்ஸ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். மேலே நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அனௌன்சர்ஸஸ் எனபிள் பண்ண சொன்னிச்சு அப்படின்னா எனபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனான்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் படி தான் நீங்கள் வந்து பைனான்ஸ் அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா சிம்பிள் மெத்தடாக நீங்கள் அடுத்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு VPN டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சில VPN டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த VPNs எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் VPN ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் VPN ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட VPN நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், VPN கனெக்ட் பண்ணுறப்போ யூஎஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைனான்ஸ் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு லக்சம்பர்கில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு யூஎஸில் கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா மேலே டாப்பில் குளோப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. இப்போ நம்மளோட டெலகிராம்க்கு வந்தீங்க அப்படின்னா பைனான்ஸோட டவுன்லோட் லிங்க் நான் வந்து கொடுத்துருந்துருப்பேன். VPN யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஆல்ரெடி VPN வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். VPN ஆன் பண்ணி இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் VPN ஆன் பண்ணலை அப்படின்னா லிங்க் ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் இப்போ நீங்கள் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பைனான்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அது மூலயமா கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸை அப்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆட் ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். இதே ப்ராசஸ் நீங்கள் மற்ற ஆட் ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கும் பைனான்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க.